ஆராதனையை நீர் ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. நல்ல பாடல்கள், நல்ல ஆராதனை, நல்ல செய்தி ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவரே எங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க உதவி செய்யும். நல்ல பாடல்கள் ஆண்டவர், ஆராதனையை தாங்கப்பா. கர்த்தர் பேசுங்க பேசுங்க. இந்த இடத்துல எந்த தடையும் வரக்கூடாது ராஜா. ஜனங்கள் ஒவ்வொருவரும் தொடப்பட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஸ்தோத்திரம். ஒரு தெய்வீக பிரசன்னம், தெய்வீக அபிஷேகம் இந்த இடம் முழுவதும் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் ஆண்டவரே. ஜெபத்தை கடந்துக்காக நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பரிவாரங்கள் எனக்கு தந்தே, வெறும் கையாயிரம் கடந்து வந்தே, வெறும் பரிவாரங்கள் எனக்கு தந்தே. எலோஹே 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 உம்மை துதிப்பேன். எலோஹே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உங்கைய என்னை கைவிடல. காயப்பட்டு நின்றேன், கண்ணீர் சென்றேன், காலத்தில எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீர் சென்றேன், காலத்தில எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கையோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தே. உடன்படிக்கையோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தே. எலோஹே 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 உம்மை துதிப்பேன். எலோஹே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உந்தைய என்னை கைவிடல. வேண்டியதெல்லாம் விடை பெற்ற போதும், வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தே. வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும், வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தே. கடைசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தே. கடைசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தே. எலோஹே 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 உம்மை துதிப்பேன். எலோஹே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உங்கைய என்னை கைவிடல. காயப்பட்டு நின்றேன், கண்ணீர் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீர் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கையோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தே. உடன்படிக்கையோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தே. எலோஹே 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 உம்மை துதிப்பேன். எலோஹே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உங்கைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உங்கைய என்னை கைவிடல. வேண்டியோரெல்லாம் விடை பெற்ற போதும், வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தே. வேண்டியோரெல்லாம் விடை பெற்ற போதும், வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தே. கடைசியாய் நான் தந்திரவே
சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். அப்படியே இருக்கிற இடத்துல எல்லாரும் எந்திரிச்சு நிற்கலாமா? உம்மை துதிப்பேன். எல்லோரே, 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 உம்மை துதிப்பேன். ஆண்டவர் எண்ணி முடியாத அதிசயங்களை எனக்கு செய்யணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? நான் ஆவியில கர்த்தரை என்ன செய்யணும் சொல்லுங்க. போன வாரம் என்ன சொன்னோம்? ஆவியில கர்த்தரை ஆராதிக்கணும். ஆவியில நிறைந்து ஜெபம் பண்ணணும். ஆவியினால நம்ம என்ன செய்யணும்? நல்ல பாட்டு பாட. இவைகள் செய்யும் போது நமக்கு என்ன நடக்கும்? அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8ஆம் வசனத்தின்படி பரிசுத்தாவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? பலன் கிடைக்கும். புதிய பலன் ஆண்டவர் தருவார். சோ பரிசுத்தாவின் நிறைவை நாம் பெறுவதனாலே புதிய பலனை பெற்றுக் கொண்டிருக்கிறதான நாம் அடுத்து என்ன செய்ய போகிறோம்? என்ன நடக்கும்? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக் கொண்டதினால ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை தேவன் என்னுடைய வாழ்க்கையில செய்ய வேண்டுமானால் தேவனுடைய ஆவியினாலே ஆகும். தேவ ஆவியினாலே எல்லாம் கூடும். அதற்கு நல்ல ஜெபம் வேணும், நல்ல ஆராதனை வேணும், நல்ல பாடல் வேணும். இந்த பாட்டு பாடாதபடிக்கு, ஆராதிக்க கூடாதபடிக்கு இந்த உலகத்தின் அதிபதி வான மண்டலத்துல பொல்லாத ஆவிகளின் சேனைகள் நம்ம பாட விடாதபடிக்கு, ஜெபிக்க விடாதபடிக்கு நம்ம என்ன செய்து தடைப்படும். சோ இதை நம்ம என்ன செய்யணும்? மேற்கொள்ளணும். இந்த மேற்கொள்ளணும்னா நான் அதான் சொன்னேன், நல்ல ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணணும். ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் இதை மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? பலனை தருவார். சோ இன்றைக்கு ஒரு 4 காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவ ஆவியானவரால பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆமென். அல்லேலூயா. சோ தேவ பலத்தை நீ பெற்றுக்கொண்ட பிறகு நல்லா கவனிங்க. நீ ஆவியில நிரம்பி ஆராதிக்கிறீங்க, பாடுறீங்க, ஜெபம் பண்றீங்க. இவைகள் நடக்கும்போது உங்களுக்கு புதிய பலன் கிடைக்கும். இந்த புதிய பலன் நாம் பெற்றுக்கொண்ட பிறகு ஆவியானவர் நம்ம எப்படி நடத்துவார் என்று சொன்னால் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கலாமா? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை ஒரு வாசிக்க பார்ப்போம். அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்ததினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய வசனம் யோவான் சொல்லுகிறார், நாம் அவருடைய ஆவியினால் நமக்கு தந்தருளினதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறத என்ன செய்கிறோம்? அறிந்திருக்கிறோம். அப்படியானால் தேவனுடைய ஆவியை பெற்ற கர்த்தருடைய பிள்ளை புதுபலன் அடைந்திருக்கிறாய் என்பதை நீ எப்படி விளங்கிக் கொள்ள முடியும் என்றால், நீ அவரில் நிலைத்திருக்கும் போதுதான் உன்னால விளங்கிக் கொள்ள முடியும். அவரில் நிலைத்திருப்பது என்றால் என்ன அர்த்தம்? ஒரு தேவ மனுஷன் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க என்ன செய்ய வேண்டும்? 15ஆம் அதிகாரம், யோவான் 15ஆம் அதிகாரம் திருப்புங்க. யோவான் 15ஆம் அதிகாரம், யோவான் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? ஒருவன் என்னில் 4ஆம் வசனத்தை வாசிக்குமா? 4ஆம் வசனம் வாசிங்க. என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். ஆ, கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் கனி கொடுப்பீர்கள். நீங்கள் என்னில் நிலைத்திராவிட்டால் எது கொடுக்க மாட்டீர்கள்? இப்போ 6ஆம் வசனம் வாசிங்க. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்டு கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான்.
அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். ஸ்தோத்திரம். ரெண்டு காரியத்தை ஆண்டவர் இங்க சொல்றார். என்ன சொல்றார்? என்னில் நிலைத்திருக்கிறவன், என்னில் நிலைத்திருந்தால் நீ கனி கொடுக்க முடியும். என்னில் நிலைத்திராவிட்டால் அந்த செடியை பிடுங்கி என்ன செய்வாராம்? அக்னியில போட்டுருவார். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளாய் ஒரு மனிதன், ஒரு தேவனுடைய பிள்ளை நிலைத்திருக்கிறான் என்பதை எதினால் அறிந்து கொள்ள முடியும் என்றால் கனியினால் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. சொல்லுங்க, எதனால் அறிந்து கொள்ள முடியும்? கனியினால் அறிந்து கொள்ள முடியும். கனியினால் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? கலாத்தியர் நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆவியின் கனிகளை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆவியின் கனிகள் என்னென்ன? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த 9 விதமான காரியங்கள், இந்த 9 விதமான ஆவியின் வரங்கள், ஆவியின் கனிகள் நமக்குள்ள இருந்து வெளிப்படும். நமக்குள்ள இருந்து வெளிப்படும். நமக்குள்ள இருந்து வெளிப்படுவதை எதை உறுதிப்படுத்துகிறது என்றால், நீ ஆண்டவருக்குள் நிலைத்திருக்கிறாய் என்பதை உறுதிப்படுத்துவது ஆவியின் கனிகள். அல்லேலூயா. சொல்லுங்க, ஆவியின் கனிகள். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளாய் ஒரு தேவனுடைய பிள்ளை பலப்படும் போது அடுத்து அவனுக்குள்ளே காணப்படுகிறதான காரியம் கனிகள் வெளிப்பட வேண்டும். கனிகள் வெளிப்படாவிட்டால் அவனுக்குள்ள என்ன இல்லை? அபிஷேகம் இல்லை. அப்ப அபிஷேகத்தால் நிரப்பப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைக்குள்ள அவன் கர்த்தரை பலப்படும் போது அவனுக்குள்ள இருந்து ஆவியின் கனிகள் என்ன செய்யும்? வெளிப்படும். ஆவியின் கனிகள் வெளிப்படும். இந்த ஆவியின் கனிகள் வெளிப்பட நம்ம ஆண்டவருடைய கரத்துல நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். எப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும்? நான் கர்த்தருக்குள், கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன், நான் பலன் அடைந்திருக்கிறேன். ஆண்டவரே, என்னிலிருந்து ஆவியின் கனிகள் என்ன செய்ய வேண்டும்? வெளிப்பட. ஒரு கனி அல்லது ஒரு பழம் உடனே பழமாகாது. ஒரு செடி தான், அப்புறம் கொடியாய் மாறி, மரமாய் மாறி, காயாய் மாறி, பூ பூத்து, அப்புறம் காய் காத்த என்னவா மாறுகிறது? பழமாய் மாறுகிறது. சீக்கிரமா பழமாகாது. சீக்கிரமா பழமாகாது. அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையும். நாம் ஆண்டவருக்குள் நிலைத்திருக்கும் போது, புது பலன் அடையும் போது நம்மிலிருந்து கனிகள் வெளிப்பட காலங்கள் ஆகலாம். ஆனால் நாம் கனி கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கனி கொடுக்க முடியவில்லை. யோவான் ஸ்நானகர் சொல்லுகிறார், கோடாரியானது மரங்களின் வேறருகே ஏன் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு என்ன செய்யும்? அக்னியிலே போடப்படும். மரம் இருக்கு, ஆனா அதுல என்ன இல்ல? கனி இல்லை. நாம் விசுவாசிதான், ஆனா நம்முடைய வாழ்க்கையில கனி கொடுக்கிறோமா என்றால் கனி கொடுக்கிற அனுபவம் நமக்குள்ளே இல்லை. கனி கொடுக்கிற அனுபவம் நமக்குள்ள என்றைக்கு உருவாகிறதோ அன்றைக்கு நீ தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறாய் என்பதையும், கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறாய் என்பதையும், கிறிஸ்துவின் பலனால் நீ தரிப்பிக்கப்பட்டிருக்கிறாய் என்பதையும் உன்னால மற்றவர்களுக்கு காட்ட முடியும். ஆகவே நான் ஆண்டவருக்குள் நிலைத்திருந்தால் நான் என்ன செய்வேன்? கனி கொடுப்பேன். நீ ஆண்டவருக்குள் நிலைத்திராவிட்டால் நீ கனி கொடுக்க முடியாது. நீ யாராய் மாறுவாய்? யோவான் என்ன சொல்றாரு? 6ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு? வெட்டுண்டு எங்க போடுவாங்க? அக்னியில போடுவான். அக்னி எதை காட்டுகிறது? நரகத்தை காட்டுகிறது. அப்ப நீ கனி கொடுக்கலன்னா நீ எதுக்கு சொந்தக்காரன்? நரகத்துக்கு சொந்தக்காரன். கனி கொடுத்தால் நீ எதுக்கு சொந்தக்காரி? பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நான் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நான் கனி கொடுக்கிறவனாய் மாறுவேன். யோசேப்பு, அவனை குறித்து ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு சொல்றாரு, யோசேப்பு கனிதரும், சத்தமா சொல்றாரு, யோசேப்பு கனிதரும் திராட்சை செடி.
நாம் கனி கொடுக்கிறோம். திராட்சை பழம் எல்லாருக்கும் பிடிக்கும், அப்படிதானே? பிடிக்காதவங்க யாரும் இருக்குமா? இல்ல. திராட்சை பழம் இனிக்குமா, புளிக்குமா, கசக்குமா? சொல்லுங்க. இனிக்கும், புளிக்கும், துவர்ப்பு, கசப்பு லைட்டா இருக்கும். ஆனா எல்லாருக்கும் எது பிடிக்கும்? எது பிடிக்கும்? இனிப்பு பிடிக்கும். இனிப்பு இருக்கிற இடத்துல என்ன வரும்? எறும்பு வரும், நெய் ஈச்சு வரும் இல்ல? அப்ப அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் என்ன இருக்குங்க. அப்போ உனக்குள்ள இனிப்பு இருந்தா என்ன வரணும்? உன்னை சுத்தி என்ன வரணும்? எறும்பு வரணும், ஈ வரணும், உன்னை பார்த்து மொக்கணும் எல்லாரும். அல்லேலூயா. ஆமா, உன்னை தேடி அநேகர் வரணும், உன் வீட்டை தேடி அநேகர் வரணும். ஏன் உன்னை தேடி வருகிறார்கள் என்றால் உன்னிலிருந்து ஆவியின் கனிகள் வெளிப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவியின் கனி உன்னிலிருந்து வெளிப்பட்டால் உன்னை தேடி கிழக்க, மேற்க, தெற்க, வடக்குல இருந்தெல்லாம் ஆள் வருங்க உன்னை தேடி. ஏன்? உங்ககிட்ட பேசாம இருக்கிற அக்கா தங்கச்சி கூட உன்னை தேடி வருவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறபடினாலே உன்னிலிருந்து ஆவியின் கனிகள் வெளிப்படும் போது உன்னை யாரெல்லாம் வெறுத்தார்களோ, யாரெல்லாம் தள்ளினார்களோ எல்லாரும் ஒன்னு சேர்ந்து வருவாங்க, எல்லாரும் ஒன்னு மொச்சிடுவாங்க வந்து. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறபடினாலே நான் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்தால் நாம் கனி கொடுக்க வேண்டும். நாம் கனி கொடுப்பதினால அடுத்து என்ன நம்ம வாழ்க்கையில நடக்கும் என்றால், எபிரேயர் 2ஆம் அதிகாரம், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாமா? 4ஆம் வசனம். அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கையினாலும் நம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரியதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையிருப்போமானால் தண்டனைக்கு இப்படி தப்பித்து கோத்திரம். நல்லா கவனிங்க. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் நம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்கள். பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்கள். நல்லா கவனிக்க. ஆவியானவர் வரங்களை அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறார்? பகிர்ந்து கொடுக்கிறார். பகிர்ந்து கொடுக்கிறார். ஒருவருக்கு சுகமாக்கும் வரம், ஒருவருக்கு அற்புதங்களை செய்கிற வரம், ஒருவருக்கு தீர்க்க தரிசன வரம், ஒருவருக்கு குணமாக்கும் வரம். அப்படி ஆண்டவர் நம்முடைய வரங்களை என்ன செய்கிறார்? பகிர்ந்து கொடுக்கிறார். இந்த வரங்களினாலே நம்முடைய வாழ்க்கையில என்ன உண்டாகும் என்றால் அற்புதம் நடக்கும். ஆமென். நீ கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்தால், நீ கனி கொடுக்கிற பிள்ளையாய் இருந்தால் உன்னை கொண்டு கர்த்தர் அற்புத அடையாளங்களை செய்வார். அல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான். அதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை. தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளையே, உன் கைகளினாலே கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். நீ யாருக்கெல்லாம் ஜெபம் பண்றீங்களோ அவளுக்கெல்லாம் கர்த்தர் விடுதலை தருவார். அதனால யாக்கோபு சொல்றார், உங்களில் ஒரு வியாதிப்பட்டால் சபை மூப்பரை வரவழைத்து அவர்களுக்காக எண்ணெய் பூசி விசுவாசம் உள்ள ஜெபம். இதுக்கு டாக்டர் தேவையா? இல்லை. இதுக்கு பாஸ்டர் தேவையா? என்ன கொண்டு கர்த்தர் அற்புதம் செய்வாரா? கர்த்தர் நிச்சயம் செய்வாருங்க. ஏன் நான் சொல்றேன் தெரியுமா? தைரியமா சொல்றேன் தெரியுமா? உன் மேல் இருப்பது சாதாரணமான அபிஷேகம் அல்ல, உன்னதத்திலிருந்து தேவன் உனக்கு தந்திருக்கிற அபிஷேகம். இந்த அபிஷேகத்தினால ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது, தேவன் தமது பரிசுத்த ஆவியினால வரங்களை உனக்கு என்ன செய்திருக்கிறார்? பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். பகிர்ந்து கொடுக்கிற ஆவியானவர். இந்த ஆவியானவர் உன் வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். எவ்வளவு அற்புதங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். எத்தனை அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தால், அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போம். 17ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 17ஆம் அதிகாரம் 17
ஒரே ஒரு நிமிஷம். திடீர்னு மன்னிக்கும். 14வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. சோத்திரம். அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க பாப்பா. ஸ்தோத்திரம். பாருங்க, பிறவியிலே சப்பானியா இருந்ததான ஒருவன், லிஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை என்ன செய்து கொண்டிருந்தான்? கேட்டுக்கொண்டிருந்தான். பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டே இருக்கிறான். அவன் பவுல் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த போது பவுல் சொல்றாரு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில். தோத்திரம். பாருங்க, நீ எழுந்து நிமிர்ந்து நில்லுன்னு சொன்னார். தாயின் கருவில உருவான நாள் முதல் தோத்திரம் நடக்க முடியாதவன் இப்ப என்ன செய்தான்? சத்தமா சொல்லுங்க, என்ன செய்யறான்? அது ஒண்ணு வேலை செய்யணும் விட்டுருங்க. அது இதை நோண்டிக்கிட்டே இருக்காதுங்க. எல்லாம் உங்களை தான் பார்ப்பாங்க. பரிசுத்த ஆவியானவர் யாரை கொண்டும் அபிஷேகம் பெற்ற உன்னை கொண்டு அற்புதம் செய்ய அவர் வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அற்புதங்கள் உன்னுடைய வாழ்க்கையில உன் கைகளினாலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். பவுல் பேதுருடைய வாழ்க்கையில அவன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான். எழுந்து பிரசங்கம் பண்ணினான். 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். பவுலின் பேதுருவின் கைகளினாலே தேவன் அற்புதங்களை செய்தார். இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதான உங்கள் கைகளினாலே என் கைகளினாலே தேவன் அற்புதங்களை செய்கிற ஒரு காலத்தில் நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆவியினாலே நடக்கிற காரியம் உன்னை கொண்டுதானே. நீ யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறீர்களோ அவர்கள் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆவியானுடைய செயல்பாடுகள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில்? அவர் தந்திருக்கிற வரங்கள் அற்புதங்களை செய்யும். ஆமென். அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. வியாதியஸ்தர் மேல கையை வைக்கும் போது சுகமாவார்கள். ஆமென். அல்லேலூயா. அது நடக்கும். நீங்க யாருக்காக ஜெபிக்கிறீர்களோ அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாமா? 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இந்த பக்கம் யாரோ ஒருத்தர் வாசிங்கம்மா எடுத்து. மன்னிக்கும் 6ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. உங்கள் சரீரமானது நல்ல கவனிங்க. பவுல் கொரிந்திய சபைக்கு சொல்லும்போது சொல்றார், நீங்கள் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றதும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் நீங்க என்ன செய்யுங்க. அப்ப நம்ம இந்த சரீரம், நல்ல கவனிங்க, இந்த சரீரமானது சபை. இது ஆண்டவர் நம்மை அவருடைய சபையாய் மாற்றி இருக்கிறார். இப்ப நமக்குள்ளே இருக்கிறதான ஆவியானவர், நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் அது உங்களுடையது அல்ல. வேதம் சொல்லுகிறது நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. அப்படின்னா நாம் யாருடையவர்கள்? நாம் யாருடையவர்கள்? ஆண்டவருடையவர்கள். கர்த்தருடைய ஆவியை பெற்றதான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் தேவனுடைய ஆவியை பெற்றதினால நீங்கள் யாருடையவர்களா இருக்கிறீர்கள்? தேவனுடையவர்களாக இருக்கிற. அது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் என்ன செய்திருக்கிறோம்? எந்த பொக்கிஷம்? பொக்கிஷம் என்பது எது? பொக்கிஷம் என்பது என்னது? அபிஷேகம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நம்ம இந்த நாள்ல ஆவியானவரை குறித்து படிக்கிறோம். இந்த பொக்கிஷம் என்பது என்னது?
இந்த சரீரமாகிய மண்பாண்டத்துல நம்ம பெற்றிருப்பது என்னது? தேவனுடைய ஆவி. சோ இந்த தேவனுடைய ஆவியை நாம் பெற்றிருக்கிறதுனால ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நீ தேவ ஆவியை பெற்றதுனால, நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிறபடினால உன்னை கொண்டுதானே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். படித்தவர்கள் படிக்காதவர்களை கொண்டும், ஏழைகளை கொண்டும், திக்கற்றவர்களை கொண்டும் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களை கர்த்தர் அற்புதத்தினாலே, அற்புத அடையாளங்களினாலே இந்த நாட்களில் உலகமெங்கு பயன்படுத்துவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தேவனுடைய அபிஷேகம் உனக்குள்ளே அற்புதத்தை கொண்டு வரும். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய அபிஷேகத்தை உனக்கு தருகிற ஆவியானவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? எப்பேற்பட்டவர் தெரியுமா? அவர் மதிப்பு மிக்கவருங்க. அவரை போல மதிப்புள்ளவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. 2 வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்க பார்க்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். 4ஆம் அதிகாரம். அன்றியும் நீங்கள் நல்ல கவனிங்க. நீங்க ஆவியினாலே கர்த்தரை ஆராதிக்கிறீங்க, ஆவியினாலே பாட்டு பாடுறீங்க, ஆவியினாலே ஜெபம் பண்ணுறீங்க. அதனால கர்த்தர் உங்களுக்கு புதிய பலனை தருகிறார். நீங்க அவரே நிலைத்திருக்கிற போது கர்த்தர் உங்கள் மூலமாய் அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்கிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை, இப்பேற்பட்ட அபிஷேகத்தை பெற்றதான நீங்கள் என்ன செய்யக்கூடாது? ஆவியானவர் என்ன செய்யக்கூடாது? துக்கப்படுத்தக்கூடாது. ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாது. எப்படி ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாது? நான் எப்படி ஆவியானவரை துக்கப்படுத்துகிறேன் என்று ஒருவேளை நீங்கள் கேட்டால் சொல்லுகிறேன், நாம் எப்படி ஆராதிக்க வேண்டும்? ஆவியில ஆராதிக்க வேண்டும். அப்படித்தானே? நம்ம எப்படி பாட வேண்டும்? ஆவியில பாடணும். எப்படி ஜெபம் பண்ணணும்? இதை மறந்துடாதங்க. எப்படி ஆராதிக்கணும்? சத்தமா சொல்லுங்க. எப்படி ஆராதிக்கணும்? இது 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 உங்க ராத்திரி 12 மணிக்கு வந்து தட்டி எழுப்பினால் சொல்லணும். எப்படி ஆராதிக்கணும்? எப்படி பாட்டு பாடணும்? எப்படி ஜெபம் பண்ணணும்? நல்ல கவனிங்க. இப்ப இங்க வேதத்துல பவுல் சொல்லுகிறார், நீங்கள் பரிசுத்த ஆவியை என்ன செய்யக்கூடாது? நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? இப்ப நீங்க எதிலெல்லாம் துக்கப்படுத்துறீங்க? நீங்க ஆவியில நிரம்பி ஜெபிக்கலன்னா நீங்க யாரை துக்கப்படுத்துறீங்க? யாரை துக்கப்படுத்துறீங்க? நல்ல பாட்டு பாடலன்னா யாரை துக்கப்படுத்துறீங்க? ஏன் பேச மாட்டோம்? நல்ல ஜெபம் பண்ணலன்னா யாரை துக்கப்படுத்துகிறோம்? அப்ப நீ உண்மையா உங்களை யாராவது துக்கப்படுத்துற மாதிரி ஒன்னு பேசிட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவீங்க இல்லையா? இவன் இப்படி பேசுனதுனால எனக்கு ரொம்ப துக்கம், ரொம்ப வருத்தம். நான் இனிமேல் அவாகிட்ட என்ன செய்ய மாட்டேன்? என்ன செய்ய மாட்டேன்? நான் சொல்றேன், உலகத்துல நம்ம மனுஷருக்கு மனுஷர் ஒரு வார்த்தை சொன்ன உடனே துக்கப்பட்டுறோம். ஆனா ஆவியானவர் துக்கப்பட்டா எவ்வளவு பெரிய வேதனையா இருக்கும் தெரியுமா? ஆவியானவர் துக்கப்படுற காரியம், நான் உனக்கு தந்திருக்கிற பரிசுத்த ஆவி நீ மீட்கப்படுகிற நாளுக்காக அல்லது ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து, நீ என்னை தெரிந்து கொண்ட நாளிலிருந்து உனக்கு தந்திருக்கிற இந்த அபிஷேகம் இருக்கு பாரு, இதை நீ ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? அப்ப என்ன செய்யணும்? அவர் என்ன செய்யணும்? ஆவியானவரை, துக்கத்துக்கு ஆப்போசிட் என்னது? அப்ப ஆவியானவரை நாம் என்ன செய்யணும்? அப்படி ஆவியானவரை சந்தோஷப்படுத்தணும்னா தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். சொல்லுங்க, ஏசப்பா
தேவனுடைய ஆவியை பெற்றதான கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானவரை நம்ம என்ன செய்யக்கூடாது? ஏன் தெரியுமா? அவர் மதிப்புள்ளவர், அவர் கனத்திற்குரியவர், நமக்குள்ளே ஆளுகை செய்கிறவர். நல்லா கவனிங்க, இந்த மண்பாண்டத்துக்குள்ள இந்த உலகத்தை படைச்சவர், உங்களை என்னை உருவாக்கினவர், அவர் தந்திருக்கிற அந்த அபிஷேகம் இருக்கு பாருங்க, அது எவ்வளவு விலையேறப்பட்டது என்பதை மறந்துடக்கூடாது. அந்த அபிஷேகத்தை நம்ம இழந்துடக்கூடாது. அந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிற நீங்கள் அந்த அபிஷேகநாதரை துக்கப்படுத்தக்கூடாது என்று பவுல் சொல்லுகிறார். மீட்கப்படும் நாளுக்கென்று நாம் பெற்ற பரிசுத்த ஆவியை நாம் என்ன செய்யக்கூடாதான்? துக்கப்படுத்தக்கூடாது. அதே பவுல் கொரிந்திய சபை 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்தில் இதே ஆவியானவரை குறித்து எழுதுகிறதான ஒரு வார்த்தை பாருங்க. 19வது வசனத்துல என்ன சொல்றாரு? ஒரு வார்த்தை சொல்றாரு, ஆவியை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அவிழ்த்து போடாது இருப்பீர்களாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பாதபடிக்கு இந்த ஆவியின் அபிஷேகத்தை அப்படியே போட்டு பானையில மூடி வச்ச மாதிரி அப்படியே உட்கார்ந்து இருந்தேன்னா உனக்குள்ள ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனாலதான் ஆண்டவர் வெளிப்படுத்துகிற விஷயத்தில் சொல்லும்போது சொல்றார், எபேசு சபைக்கு, நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பா இருந்தால் உன்னை என்ன செய்வேன்? வாந்தி பண்ணி போடுவேன். அப்படிதானே? நீ ஒன்னு அனலாயிரு, இல்ல குளிராயிரு. இது இந்த மீடியத்தில் இருக்காது. சிலர் அப்படிதான் இருக்காங்க. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறதான நாம், தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறதான நாம் இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கிறோம்? ஒண்ணு மேல இருக்கணும், இல்ல கீழே இருக்கணும். இந்த நடுவுல இருக்கிற பழக்கம் இருக்கக்கூடாது நமக்குள்ள. அதான் பவுலுங்க சொல்றார், நீ ஆவி என்ன செய்யாத? அவிழ்த்து போடாத. உனக்குள்ள தந்திருக்கிற நீ பெற்றிருக்கிற அபிஷேகம் என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. அது இந்த உலகத்தையே அசைக்கக்கூடிய ஒன்று, தேவனுடைய அபிஷேகம். அல்லேலூயா, அல்லேலூயா. சில ஆண்டுகளுக்கு முன்பதாக அமெரிக்க ஐக்கிய தேசத்திலே அசுசா என்கிறதான ஒரு தெருவில் சில வாலிபர்கள் ஒன்று கூடி ஜெபம் பண்ணாங்க. ஒன்று கூடி ஜெபம் பண்ண போது பரிசுத்த ஆவியானவர் அவங்க மத்தியில இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் அவங்க மத்தியில இறங்கி அவங்க பற்பல பாஷைகளை பேசி கர்த்தரை ஆராதித்தாங்க. பற்பல பாஷைகளை பேசி கர்த்தரை ஆராதித்தாங்க. அந்த எழுப்புதல் தீதான் இன்றைக்கு இந்திய தேசமல்ல உலகம் எங்கிலும் பற்றி பிடித்தது. இன்றைக்கு அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனம் இருக்கிறது. இந்த ஸ்தாபனம் உருவாவதற்கு இந்த அசுசா தெருவில் உருவானதான அன்றைக்கு இறங்கின அந்த அபிஷேகம் தான் இன்னைக்கு இந்த ஊழியங்கள் வளருவதற்கு காரணமா இருக்கிறது. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். எத்தனை நல்லவர் தெரியுமா? எத்தனை நல்லவர். தேவனுடைய அபிஷேகத்தை நம்ம அவிழ்த்து போடக்கூடாது. தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபையை உருவாக்கின ஒரு முன்னணி ஊழியர் தான் ஜான் வெஸ்லி. ஜான் வெஸ்லி என்கிற ஒரு மிஷனரி. அவருடைய தாயாருக்கு 19 பிள்ளைகள். சூசன்னா வெஸ்லி, அந்த அம்மா பேர் சூசன்னா. 19 பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் அவங்க அப்பா ஒரு நல்ல ஊழியக்காரர். அந்த அப்பா ஒரு நல்ல ஊழியக்காரர். சோ இந்த பிள்ளைகளுக்காக டெய்லி அந்த அம்மா ஜெபம் பண்ணுவாங்களாம். ஆண்டவரே, என் பிள்ளைகளை வருகிற காலத்துல கர்த்தர் எடுத்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி. இந்த தாயார் தலையில துணி போட ஆரம்பிச்சாங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு தெரியுமா எங்க அம்மா ஜெபம் பண்ண போறாங்க அப்படின்னு. எப்படி? தலையில முக்காடு போட்டா பிள்ளைகளுக்கு என்ன தெரியணும்? இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு தெரியுதா நம்ம என்ன பண்றோன்னு? நம்ம பிள்ளைகளுக்கு தெரியுமா தலையில முக்காடு போட்டா எங்க அம்மா ஜெபம் பண்றாங்க அப்படின்னு? எத்தனை அப்பாமார், எத்தனை அம்மாமாருக்கு தெரியும்? எத்தனை பிள்ளைகளுக்கு தெரியுது? அந்த தாயார் அப்படி ஒரு வழக்கமாய் வைத்திருந்தார். அவங்க ஜெபம் பண்ணாங்க, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. கர்த்தர் உலகத்தை கலக்கின ஊழியர்ல 2 பேராய் சார்லஸ் வெஸ்லி, ஜான் வெஸ்லி, கர்த்தர் அவங்களை எடுத்து பயன்படுத்தினார். உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை நீ ஒரு நாளும் சாதாரணமா நினைக்காத. நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகம் என்பது சாதாரணமானது என்று நீ எடை போடாதே. அதான் அப்போஸ்தலர் 1:8 சொல்றார், பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்க என்ன செய்வீங்க? பலன் அடைந்து நீ சாட்சியா இருப்ப.
அப்ப நீ சாட்சியா இருப்பதற்கு உனக்கு என்ன தேவை? அபிஷேகம். இந்த அபிஷேகத்தை துக்கப்படுத்தாத, நீ பெற்றதான ஆவியின் நிறைவை நீ அவிழ்த்து போடாத. அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் உங்களிலும் என்னிலும். நம்மள விரும்புவது அதுதான். அற்புதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க, தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் கர்த்தர் தமது கரத்தில் எடுத்து பயன்படுத்துகிற காலம் இந்த காலம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இயேசுவானவர் தம்முடைய சீஷர்களை இந்த உலகத்துக்கு அனுப்பும் போது சொன்னார், நீங்க உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் என்னுடைய சுவிசேஷத்தை என்ன செய்யுங்க? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், சர்ப்பங்களை மிதிப்பீர்கள், சாவுக்கு ஏதுவான ஒன்றும் உங்களை என்ன செய்யாது? சேதப்படுத்தாது, சேதப்படுத்தாது. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். நான் சொல்லுகிறேன், அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகளால் இதே அடையாளத்தை கர்த்தர் இன்றைக்கும் செய்து கொண்டுதான் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அபிஷேகம் உனக்குள்ள இருந்தா நீ யாரா இருப்ப தெரியுமா? நீங்க யாரா இருப்பீங்க தெரியுமா? இந்த உலகத்திலே தேவனுடைய அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை. நீங்க யார் தெரியுமா? மற்றவர்களை பார்க்க நீங்க விசேஷமானவங்க. அல்லேலூயா. நான் ஒரு உதாரணத்தை வேதத்திலிருந்து சொல்றேன் பாருங்க. இந்த பேதுரு என்கிற தேவ மனிதனை நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது ஒன்னே ஒண்ணு. அவர் யாரு? அப்போஸ்தலர். ஆனா பேதுருனாலே நமக்கு ஞாபகம் வருவது என்னது? இயேசுவை மறுதலித்தவர். தெரியாது, எனக்கு தெரியாது. கடலின் மேல் நடந்தவர், மறுரூபமலையின் அனுபவத்தை பார்த்தவர். உமக்கு ஒரு கூடாரம் ஆண்டவரே, மோசேக்கு ஒரு கூடாரம் போட்டு இங்கே இருந்துருவோன்னு சொன்னவர். ஆனா இயேசுவை சிலுவையில் அறையப்படுவதற்கு நியாய விசாரிக்கும் போது நான் அவரை என்ன செய்வேன்? அறியேன். நீ அவர்களில் ஒருவன் தானேன்னு கேட்ட உடனே அவரை நான் என்ன செய்வேன்? அறியேன்னு சொல்லிட்டார். கர்த்தருடைய பந்தி நடக்கிறது, பஸ்கா பண்டிகை. அதுல கலந்து கொள்றாங்க, எல்லாரும் கலந்து கொள்றாங்க. கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே அவரை விட்டு என்ன செஞ்சிட்டாங்க? தூரம் போயிட்டாங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் அவங்களுக்கு தெரியும். ஆண்டவர் சொன்னாரு, நீங்க எருசலேமில் என்ன செய்யுங்க? காத்திருங்கன்னாரு. இதை மட்டும் உருப்படியா செஞ்சிட்டாங்க. நான் காத்திருப்பது எதற்காக? இவன் அங்க இருந்த யூதர்களுக்கெல்லாம் பயந்து போய் தான் காத்திருந்தான். ஏன்னா இயேசுவை கொலை செய்துட்டாங்க. அடுத்த சீஷர்கள் தான். அதனால இவன் காத்திருந்த போது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தார்? அங்கே இறங்கி வந்தார். இறங்கி வந்தபோது படிக்காதவர்கள், கல்லாதவர்கள், அவர்கள் பேசின வார்த்தைகள் எல்லாம் கேட்டு அங்க இருந்தவர்கள் சொன்னாங்க, இவங்களுக்கெல்லாம் நம்ம பாஷைகள் தெரியாது. ஆனா இவங்க எல்லாரும் பற்பல பாஷைகளை பேசுகிறார்களே, எப்படி? அதுதான் தேவன் கொடுத்த வார்த்தை, வரம், வரங்கள். சோ இந்த வரங்களை பெற்றுக்கொண்டதான பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறான், அற்புதம் நடக்குது, எல்லாமே நடக்குது. ஆனா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5வது அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இதை விட ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடக்குங்க. என்ன சம்பவம்? எல்லாருக்கும் தெரியும்ல. அனனியா சப்பீராள் என்கிறதான ஒரு குடும்பத்தார் தங்களுடைய சொத்துக்களை வித்து அந்த ஒரு பங்கை எங்க கொண்டு வராங்க? எங்க கொண்டு வராங்க? ஆமா, அன்னைக்கு இருந்தது எல்லாத்தையும் சமமா வச்சு பங்கிட்டு சாப்பிட்டார். தேவாலயத்தில் கொண்டு வர்றாங்க. இங்க யார் இருக்கா? இப்ப பாஸ்டர் பேதுரு இருக்கிறார். யார் இருக்கிறா? பேதுரு இருக்கிறார். பேதுரு கிட்ட கொண்டு வந்து கொடுக்க வர்றாங்க. நல்ல பிள்ளை மாதிரி, இவ்வளவுதாயா கிடைச்சி இந்தாங்கயா. பேதுரு ஒண்ணு கேட்டாரு. என்ன கேட்டாரு? பேதுரு என்ன கேட்டாரு? அவங்கள பார்த்து என்ன கேட்டாரு? சொல்லுங்க, படிங்க பார்க்கலாம். 3வது வசனத்தை படிங்க. பாருங்க, யாருங்க சொல்லி கொடுத்தா? யாராவது பேதுருக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்களா? இல்ல. யார் வெளிப்படுத்தினா? ஆவியானவர். நல்லா கவனிங்க. அவர் என்ன சொல்றாரு?
பரிசுத்த ஆவியானவரிடத்தில் பொய் சொல்லும்படிக்கு சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது அப்படின்னா, இந்த அனனியா உள்ளத்துக்குள்ள எந்த ஆவி இல்லை? பரிசுத்த ஆவி இல்ல. இன்னொரு ஆவி இருக்கு. என்ன ஆவி? பொய் சொல்லுகிற ஆவி, குற்றம் கண்டுபிடிக்கிற ஆவி, பிசாசின் ஆவி. இந்த ஆவி இருந்துகிட்டு இவனை பொய் சொல்ல வைக்கி. நல்லா பாருங்க, இன்னைக்கு பொய் சொல்றோம். ஏன் சர்ச்சுக்கு வரல அப்படின்னா ஏதோ ஒரு காரியத்தை சொல்றோம்ல. இந்த காரியத்தை சொல்ல தூண்டது யாரு? நல்லா கவனிச்சுக்கோங்க. தேவ ஊழியரிடத்துல அவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பொய் சொல்லும்படிக்கு சாத்தான் உனக்கு ஏவினது, உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அடுத்த வசனத்தை படிச்சு பாருங்க. உங்களதான்ப்பா. சோத்திரம். நீ யாருகிட்ட போய் சொல்ற? இப்போ தேவங்கிட்ட போய் சொன்னாரு. அண்ணன் நீ ஆட்ட போய் சொன்னாரு பேதுரு கிட்ட. பேதுரு யார்? தேவனுடைய மனிதர், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவர். அப்ப தேவ மனுஷன், தேவ அபிஷேகத்தை பெற்றவனிடத்துல நீ என்ன சொல்ல முடியாது? என்ன சொல்ல முடியாது? சத்தமா சொல்லுங்க. என்ன சொல்ல முடியாது? பொய் சொல்ல முடியாது. அதை கர்த்தர் காட்டி கொடுத்துருவார். நீ தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றிருந்தால் உன்கிட்ட யாராவது காரியத்தை சொல்லும் போதே நீ விளங்கி கொள்ள முடியும், இது உண்மையா பொய்யா. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குன்னு எனக்கு தெரியல. நீ உண்மையாய் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பீர்களே ஆனால், நம்ம பிள்ளை ஸ்கூலில் செய்யற காரியத்தை நம்ம கிட்ட தான் தப்பு செஞ்சிருக்கும், ஆனா அத இன்னொருத்தன் செஞ்ச மாதிரி நம்ம கிட்ட சொல்லுவாங்க. நீ தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றிருந்தால் நீயே கேட்ப, நீ தானே அந்த தப்பு பண்ணுன. அப்பவே உன்னுடைய பிள்ளை ஆமான்றோம். அந்த கிருபை ஆண்டவர்கிட்ட நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படி எனக்கு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். உங்க வீட்டுக்காரரு, நீங்க அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க, உங்க வீட்டுக்காரர் உங்ககிட்ட ஒரு சின்ன பொய் சொல்றார். நீங்க அபிஷேகம் பெற்றிருந்தா சொல்லணும், நீங்க யாருகிட்ட பொய் சொல்றீங்க? ஆண்டவர்கிட்ட. ஏன்னா நீங்க யாரு? உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறதுனால நீங்க யாரு? தேவனுடைய பிள்ளை. அப்ப தேவனுடைய பிள்ளை கிட்ட பொய் சொல்றது ஒண்ணுதான், யாருகிட்ட பொய் சொல்றது ஒண்ணுதான், தேவனிடத்துல பொய் சொல்வது ஒண்ணுதான். ஆமென் சொல்லுங்க. புரியுதா? நான் சொல்ற புரியுதா? அப்ப தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றிருந்தால் யாராவது உன்னிடத்துல பேசுகிற காரியத்துல உண்மை எது பொய் எது என்பதை ஆவியானவரே உனக்கு விளக்கி தந்துருவார். அது எங்கதான் நம்ம பார்க்கிறோம். நீ தேவனிடத்துல என்ன சொன்னாய்? பொய் சொன்னாய். அப்ப ஆவியானவருக்கு பிடிக்காதது என்னது? பொய். அனனியாவும் சப்பீராலும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பொய் சொல்லிட்டாங்க. நடந்தது என்னன்னு தெரியும். ஆனா அதற்கு பிறகு நீங்கள் வேதத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா அந்த தேசத்துல ஒரு பயம் உருவானது மக்களுக்கு மத்தியில. பரிசுத்த ஆவியானவர் இப்படியும் கிரியை செய்கிறார் என்பதை அவர்கள் என்ன செய்தார்கள்? விளங்கி கொண்டார்கள். இப்ப பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஆவியானவரை துக்கப்படுத்த கூடாது, ஆவியானவர்கிட்ட பொய் சொல்லக்கூடாது. ஆவியானவரை நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை நீ இல்லாமல் ஆக்கிற கூடாது. நீ அனல் மூட்டி கொண்டு எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஆவியானவர் 3 காரியங்களை நமக்கு செய்வார். இந்த அற்புதம் செய்கிற ஆவியானவர் சொல்றேன். இந்த வரங்கள் நம்மள கிரியை செய்யும் போது நாம் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். நாம நல்லா கவனிங்க. நாம் யார் தெரியுமா? தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற நீங்கள் ஆவியினாலே ஞானஸ்நானம் பெற்றவர்கள். ஆவியினாலே தேவனுடைய தாகத்தை தீர்க்கிறவர். அது மாத்திரமல்ல, இந்த ஆவியானவர் எல்லாரையும் ஒன்றாக்குகிறவர்.
எல்லாரும் என்ன செய்கிறவர்? மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர் நம்ம எல்லாரையும் ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறார். இந்த ஒற்றுமை எங்கே இருக்கிறது என்றால் தேவனுடைய சபையில் இருக்கிறது. இந்த ஒற்றுமையை நாம் எப்படி வெளிப்படுத்துகிறோம் என்றால் கர்த்தருடைய பந்தியின் மூலமாக நம்ம வெளிப்படுத்துகிறோம். இந்த ஒற்றுமை நமக்குள்ள என்ன கொடுக்கும் தெரியுமா? ஒரு நல்ல ஐக்கியத்தை கொடுக்கும். ஒரு வசனத்தை வாசிங்க, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாமா? ஆதலால் கீழே கீழே வசனம் வாசிங்கம்மா. இருந்து தோத்திரம். பவுல் சொல்றார் பிலிப்பிய சபை விசுவாசிகளுக்கு, என் சந்தோஷத்தை நீங்க நிறைவேற்றணும். என் சந்தோஷத்தை நீங்க நிறைவேற்ற, எனக்கு ஒரு சந்தோஷம் வேணும். நான் உங்களை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு உங்களுக்குள்ள காணப்பட வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு பவுல் இந்த பிலிப்பியருக்கு எழுத நிருபத்தில் அழகா எழுதுகிறாரு. நீங்கள் ஏக சிந்தை, நமக்குள்ள என்ன வேணும் அப்படின்னா என்ன? ஒன் மைண்ட், ஒரு மனம். சபையில என்ன இருக்கணும்? சபையில என்ன இருக்கணும்? ஒரு மனம் இருக்கணும். பவுல் அதான் விரும்புகிறார். ஏன் பவுல் இதை விரும்புகிறார் என்றால், இந்த பிலிப்பிய சபை மக்கள் அவங்களுக்குள்ள பலவிதமான பிரிவினைகள், நான் அவனை சார்ந்தவன் இவனை சார்ந்தவன் பேசிக்கிட்டே இருக்கிறான். அதனாலதான் பவுல் சொல்றாரு, நீங்க ஏக சிந்தை உள்ளவர்களா இருங்க, அன்புள்ளவர்களா இருங்க, இசைந்த ஆத்துமாக்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐக்கியம், ஃபெலோஷிப், இசைவு. இசைவு நமக்குள்ள இசைவுள்ளவர்களா இருங்க. அது மட்டுமல்ல, அவர் சொல்றாரு, நீங்கள் இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை என்ன செய்யணும்? நிறைவாக்கணும். அப்ப இதுதான் ஆண்டவர் விரும்புகிற ஐக்கியம். நமக்குள்ள எல்லாருக்குள்ள ஒரே மனம் வேணும், ஒரே சிந்தை வேணும், ஒரே ஐக்கியம் வேணும். இது எப்படி முடியும் என்றால் தேவ ஆவியானவரால தான் முடியும். அதான் 1ஆம் வசனத்துல அவர் சொல்றார், கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேர்தலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால், எல்லாம் உண்டானால், ஆனால் ஆகும். அது என்ன செய்யும்? ஆகும். தேவனுடைய ஆவியினாலே ஆகும். தேவனுடைய ஆவியினாலே ஆகும். அப்ப தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள ஐக்கியத்தை தருகிறார். தேவனுடைய ஆவியானவர் நம் மூலமாய் அற்புதங்களை செய்கிறார். நாம் அவரில் நிலைத்திருக்கும் போது, அவரில் பலனடையும் போது, அவரை ஆராதிக்கும் போது, இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் போது ஒரு விஷயங்க நம்ம வாழ்க்கையில நடக்கும். என்ன நடக்கும் தெரியுமா? இந்த ஏக சிந்தை, ஏக அன்பு, எல்லாமே ஒரு நல்ல ஐக்கியம். இன்னைக்கு ஐக்கியத்தை உடைக்க பிசாசு பல விதங்களில் கிரியை செய்து கொண்டிருக்கான். இவை எல்லாவற்றையுமே ஒரே கட்டுக்குள்ள கொண்டு வந்தா ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனங்க. இந்த வசனம் யாருக்கா மனப்பாடமா தெரியுமா? படிங்க பார்க்கலாம். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்க என்ன உண்டு? கர்த்தரே ஆவியானவர். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரே ஆவியானவர். அன்றைக்கு எலியா பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக சொல்றான், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன். ஆமென். ஒரு மனுஷன் நின்றுட்டு சொல்றான், கர்த்தரே, நம்ம ஒருவரா என்று சொல்லுவோம், கர்த்தரே ஆவியானவர். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தரே. அவர் எங்கே உண்டு அங்க என்ன இருக்கு? அப்ப விடுதலை முதல்ல உங்களுக்குள்ள வரணும். உங்களுக்குள்ள வரணும்னா நீங்க தேவ அபிஷேகத்தை பெற்றவர்களா இருக்கணும். இந்த விடுதலையோடு கூட நீங்க எங்க போறீங்களோ, யாருக்காக ஜெபிக்கிறீங்களோ, அவங்க வாழ்க்கையில தேவன் விடுதலையை தருவார். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து கர்த்தர் விடுதலை தரவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா.
நம்மை விடுவித்தார். ஆண்டவர் நம்ம என்ன செஞ்சிருக்கிறார்? இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு சூழ்நிலைமையிலிருந்து கர்த்தர் விடுவித்து இருக்கிறாருங்க. ஒவ்வொரு சூழ்நிலைமையில கர்த்தர் விடுவித்து இருக்கிறார். ஆனால் இந்த விடுதலையை பெற்றுக்கொண்டதான கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறதான நாம் செய்ய வேண்டிய இன்னொரு காரியம், கட்டப்பட்டவர்களை விடுதலையாக்க வேண்டும். அல்லேலூயா. கட்டப்பட்டவர்களை என்ன செய்யணும்? விடுதலையாக்கணும். பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறவர்களை சுமைகளை அகற்றணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? எனக்கு சாட்சியாயிருப்பீர்கள். சாட்சி சொல்லணும், ஆண்டவர் குறித்து சொல்லணுங்க. ஆண்டவருடைய வாழ்க்கையில நடத்தி வந்ததான எல்லா நன்மையான காரியங்களையும் ஆண்டவரை குறித்து நீ மற்றவர்கிட்ட சொல்லணும். 8 மாசம் ஆயிடுச்சு. 8 மாசம் 7 மாசம் முடிஞ்சு 8வது மாசம் 2வது வாரத்தில் வந்துட்டோம். நம்ம வாழ்க்கையில நம்ம இந்த வருஷத்தில் ஆண்டவருக்காக என்ன செஞ்சிருக்கிறோம்? நம்ம ஆண்டவருக்காக என்ன செஞ்சிருக்கிறோம்? பலரை சில பேர்களெல்லாம் எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னேன். நீங்க எத்தனை பேர் அதெல்லாம் செய்றீங்கன்னு எனக்கு தெரியாது. சொல்றேன். ஒரு நபரை நாம் ஆண்டவருக்குள்ளாய் நடத்தி இருக்கிறோமா? ஒருத்தரை நீ விடுவிக்கப்பட்டாச்சுங்க. கர்த்தர் உங்களை விடுவிச்சிட்டார். தேவன் என்னை விடுவித்தார். ஆனால் என் மூலமாய் விடுவிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர்? உங்கள் மூலமாய் விடுவிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர்? இன்றும் கட்டப்பட்டிருக்கிற அநேகரை நாம் பார்க்கிறோம். குடி, பான், போதை வஸ்து, பலவிதமான பாவங்களில சிக்கி தவிக்கிற ஏராளமான கூட்டத்தை நம்முடைய கண்களுக்கு முன்பாய் தினந்தோறும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே. அந்த ஜனத்திற்காக நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? அந்த ஜனத்திற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே என்ன உண்டு? நீங்க தேவ ஆவியை பெற்றவர்கள் அல்லவா? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் அல்லவா? உங்கள் மூலமாய் விடுதலை நடக்கணுமே. ஏன் நடக்கவில்லை? நமக்குள்ள இருக்கிற பயம், நமக்குள்ள இருக்கிற அவிசுவாசம். இந்த பயமும் இந்த அவிசுவாசத்தையும் உங்களுக்குள்ளே கொண்டு வருகிறது யார் தெரியுமா? இந்த உலகத்தின் அதிபதி. நீங்க பாருங்க, இந்த உலகத்துல நிறைய புஸ்தகங்கள் இருக்கு. ஆனா நம்முடைய கரத்துல இருக்கிற வேத புஸ்தகம் தாங்க அவனை குறித்து நிறைய சொல்லி இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? அவன் யாரு? அவன் யாருன்னு நம்ம வேதம் சொல்லுது. பிசாசு யாருன்னு உலகம் வேதம் சொல்லுது. அவன் பொய்யனும், திருடன், கொல்ல வர்றவன், அழிக்க வர்றவன். அப்படிதானே பைபிள் சொல்லுது. வேற எந்த புஸ்தகமாவது அவனை பத்தி சொல்லுதா? இல்ல. அவனை பத்தி நமக்கு ஆண்டவர் எச்சரிக்கிறார். அவன் பொய்யனும், பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். வாயில் அப்ப பொய் சொல்றவங்க யாருடைய பிள்ளைகள்? அவருடைய பிள்ளைகள், பிசாசின் பிள்ளைகள். அவன் திருடன். அவன் கொல்லவும் அழிக்கவும் என்று வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இயேசு ஜீவனை தர வந்தவர், அவன் கொல்ல வந்திருக்கிறான். அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே என்ன உண்டு? இன்னைக்கு உங்களுக்குள்ள விடுதலை இருக்கு. இன்னைக்கு அநேகரால ஜெபிக்க முடியல, கட்டப்பட்டு இருக்கிறீங்க. வாயை திறந்து ஜெபிக்க முடியல. அநேகரால் பாட முடியல, கட்டப்பட்டு இருக்கிறது வாய். முழங்கால நிற்க முடியல. இனி அடுத்த வாரம் இந்த ஆராதனையில எந்திரிச்சு நிற்கிற பழக்கத்தை விட்டுற போறேன். எல்லாம் முழங்கால நிக்க முடிஞ்சவங்க மட்டும் நிக்கட்டும், மீதி எல்லாத்தையும் முழங்கால நிப்பாட்டணும். உங்களை எல்லாம் இந்த அம்மா மாதிரி இருக்கீங்க பாத்தீங்களா, உங்களை எல்லாம் முழங்கால நின்று உங்க முழங்காலெல்லாம் காய்க்கணும் எல்லாத்தையும். அப்படிதான் அடுத்த வாரத்திலிருந்து நிறுத்த போறேன். உட்காரக்கூடாது, சம்மணம் போட்டு உட்காரக்கூடாது. முழங்கால நின்று கத்துக்கணும். நீ முழங்கால நின்னா நீ மற்றவங்களும் கூட உயர்ந்தவன். அல்லேலூயா. உன் முழங்கால் ஒன்ன உயர்த்தும். நீ முழங்கால நின்று பாரு, கர்த்தர் உயர்த்துவார். அடுத்த வாரம்லாம் எந்திரிச்சு நிக்கிற வேலையெல்லாம் இல்லை, முழங்கால தான் நிக்கணும். இப்பவே பிளான் போட்டிடுறோம். அடுத்த வாரம் ஆராதனை முடிச்ச மாதிரி தான் வரணும். பிரசங்கம் பண்ணும்போது
ஆமா, நீங்க எல்லாம் ஏன் சண்டே ஸ்கூலுக்கு வர மாட்டேங்க? சண்டே ஸ்கூலுக்கே வர மாட்டேங்கிறீங்க. அப்ப உங்களை இப்ப என்ன செய்யலாம்? முட்டி போட வச்சிருவோமா? போட வச்சிருவோமா? தோத்திரம். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கோ அங்க என்ன இருக்கு? ஐயா, எனக்கு முடியல பாஸ்டர், அதுக்கு வசனம் சொல்லுது, தளர்ந்த கைகளை ஸ்திரப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை ஆண்டவர் என்ன செய்வார்? முழங்கால் தள்ளாடுதா, ஏசப்பா பலன் தருவார். ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்களேன், அல்லேலூயா, அல்லேலூயா. கையை பலப்படுத்துவார், காலை பலப்படுத்துவார், விடுதலை ஆண்டவர் தருவாருங்க. இப்போ கர்த்தருடைய ஆவியானவர் எவ்வளவு காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டு இருக்கிறார். நமக்கு விடுதலையை தருகிறார், நமக்கு அற்புதம் செய்கிறார், ஆவியின் வரங்களை நமக்கு பகிர்ந்தளித்திருக்கிறார். இந்த வரங்களை நாம் பெற்றுக்கொள்ளணுங்க. இந்த வரங்களை பெற்றுக்கொள்ளணும்னா நமக்குள்ள ஒரு தாகம் வேணும், ஒரு வாஞ்சை வேணும். இதை நான் ஆண்டவர், சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆவியின் வரங்கள் குறிப்பிட்ட சிலருக்கு தான் ஆண்டவர் கொடுப்பார். இல்லைங்க, இல்ல, எல்லாருக்கும் ஆண்டவர். ஏன்னா அது நம்ம வாஸ்தவம் இல்லையா, அவர் பகிர்ந்தளிக்கிறவர். அப்படிதானே? பகிர்ந்தளிக்கிறவர்னா என்ன அர்த்தம்? ஷேர் பண்றார். ஆவியின் வரங்கள் 9 அவர் என்ன செய்யறாரு? ஷேர் பண்ணுவார். உங்களுக்கு ஷேர் பண்ணி தருகிறவர். நீங்க கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே சாப்பாடு கேட்கிறோம்ல, கொஞ்சம் சாப்பாடு போடு, கொஞ்சம் குழம்பு ஊத்து, கொஞ்சம் கூட்டு வை, கொஞ்சம் சிக்கன் வை. எது தேவையோ அதை மட்டும் நம்ம ஆண்டவர் நம்ம வீட்டில் என்ன செய்யறோம்? கேட்கிறோம். அப்படிதானே? ஒரு ஹோட்டலுக்கு போனா என்ன வேணுமோ அதை கேட்கிறோம். அதே மாதிரி நீ ஏசப்பாட்டை கேட்கணும். இன்னைக்கு இந்த ஆவியின் வரங்களை பகிர்ந்தளிக்கிற ஆண்டவர், இந்த வரத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டா ஆண்டவர் சொல்றாரு, குமாரன் உங்களுக்கு விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே, குமாரன் நம்மை விடுதலை ஆக்கிட்டார். இப்ப குமாரன் சொல்றாரு, கர்த்தரே ஆவியானவர். அவர்கிட்ட கேட்டுப்பாரு, அவர் உனக்கு அந்த அபிஷேகத்தையும் அந்த வல்லமையும் அந்த வரங்களையும் கர்த்தர் உனக்கு தருவார். ஆமென். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே. சொல்லுங்க, ஆவியினாலே ஆகும். என்ன ஆகும்? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும். ஹலோ, பேக்க பூட்ட சொல்லல சார், பைபிள் எடுத்து பேக்குள்ள வைக்க சொல்லல. புரியுதா? என் ஆவியினாலே ஆகும். சொல்லுங்க, என் ஆவியினாலே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே. ஆவியினாலே எல்லாம் நடக்கணும். உன் வீட்டில் இருக்கிற சண்டை மாறணும், உன் வீட்டில் இருக்கிற பிரச்சனை மாறணும், உன் பிரச்சனை, உன் கடன் பிரச்சனை மாறணும், தரித்திரம் மாறணும். எல்லாம் எதால முடியும்? சத்தமா சொல்லுங்க, தேவனுடைய ஆவியினாலே நடக்கும், ஆகும். அப்படின்னா நீ முதல்ல தேவ அபிஷேகத்தை பெற்றிருக்கணும். தேவ ஆவியான ஒரு உனக்குள்ள இருந்தால் உன் வீட்டுக்குள்ள இந்த இருக்க எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவர் மாற்றி போடுவார். ஆமென். சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆவியின் நிறைவை பெற்றிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஆவியானவரை துக்கப்படுத்தாத, ஆவியானவரை அவிழ்த்து விடாத. நீ அனலாயிரு, உன்னு குளிராயிரு. வெது வெதுப்பா இருந்தால் நான் உன்னை என்ன செய்வேன்? வாந்தி பண்ணி போடுவேன் என்று ஆண்டவர் சொல்றார். இந்த நாளில் நான் எந்த நிலைமையில இருக்கிறேன்? ஆண்டவர் ஏன் எனக்கு பெரிய காரியங்களை செய்யல என்று உங்களையே நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாரும் எழுந்து நிற்போம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். காலை முதல் மட்டும் வரை ஆண்டவருடைய கிருபைகளோடு கூட இருந்து இந்த ஆண்டவருடைய ஆராதனையில பல தடைகள் இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி, ஆண்டவரே இந்த நாளிலே கர்த்தர் கொடுத்த வார்த்தையை இந்த ஜனங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு மேலும் ஆண்டவருடைய கிருபை தங்கி இருப்பதாக, வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரும் ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறது போல இவங்க எல்லாரும் ஆவியிலே நிரப்பப்பட ஆண்டவரே கிருபையாய் இவளை வழிநடத்தும்படி சொல்லுங்கள். அந்த சிறியோர் பெரியோர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதி. ஆண்டவரே, பிள்ளைகள் செய்கிற தொழில்கள் வேலைகளில் ஆண்டவருடைய கிருபை இருக்கட்டும். நாளிலே ஆராதனைக்கு வர முடியாதபடிக்கு பலவீனத்தோடு கூட வீடுகளில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் சுகபத்திரமாய் அடுத்த வாரங்களில் மத்தியிலே கொண்டு வார். தேவ நாமம் மகிமைப்படட்டும்.
பிள்ளைகளுடைய பிரயாணங்களிலே கூட காலநிலைகளை அனுகூலமாக்கி சுகபத்திரமாய் வீடு போய் சேரும் வரையிலும் பாதுகாப்பு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய நிலைக்கும் சமாதான காவல் இன்னும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக.